Hebrews chapter 12 verse 1. வாசிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இந்த நாள்ல ஆண்டவர் கொடுத்த அந்த தலைப்பு என்னன்னு சொன்னா கீப்பிங் அவர் ஐஸ் fastened. நம்முடைய கண்களை பதிய பண்ணுவோம். கீப்பிங் அவர் ஐஸ் fastened. அது ஆங்கிலத்துல இன்னும் ஒரு மொழிபெயர்ப்புல பார்த்தீங்கன்னா கீப்பிங் அவர் ஐஸ் ஃபிக்ஸ்ட் ஆன் ஜீசஸ் அப்படின்னு வரும். இயேசுவை நோக்கி. அப்போ நம்ம என்ன பண்ண ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கேன். நிறைய காரியங்களோட சொல்லிட்டு இருந்தேன். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க நினைச்சோம்னா இந்த உலகம் எல்லாமே நம்ம திசை திருப்ப இருக்கோம். நம்ம திசை திரும்பாமல் இருக்க வேண்டுமானால் நம்முடைய கண்களை இயேசுவின் மீது பதிய வைக்கணும். You have to fix. அந்த வேர்ட் வந்து ஆங்கிலத்தை fasten. அந்த fasten சொல்லும்போது என்ன சொன்னா அந்த ஸ்க்ரூ எல்லாம் போட்டு டைட்டன் பண்றது. fasten அது அப்படியே வராதபடிக்கு அப்படியே விட்டுறது. இப்படிப்பட்ட ஒரு அவரோட நோக்கணும். நம்முடைய கண்கள் பதிய வைக்கணும். ரொம்ப முக்கியமானது. இந்த கண்களை அவர் மேல பதிய வைக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அதுல கொஞ்சம் காரியங்களை பார்க்கலாம். ஏன்னு சொல்லி ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இந்த உலகத்தின் காரியங்களை நம்ம ஈஸியா டிஸ்ட்ராக்ட் பண்ணும். ஏன்னா ஐஸ் தான் பிரிட்டிஷ் ப்ராப்ளம். நம்முடைய கண்கள் தான். இந்த கண்கள் என்ன பண்ணணும்னு சொன்னா எதை பார்க்கறது பிக்சர் உள்ள போன உடனே எல்லாம் வேலை செய்யும். அதே போல இந்த கண்கள் பார்க்காத வரைக்கும் என்ன பண்ண முடியாது, எதையும் நம்ப முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அதான் பிரச்சனை. அப்போ இந்த கண்ணை பார்க்கணும். சரிங்களா? பேங்க் அக்கௌண்ட்ல வந்து காசு இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்? அக்கௌண்ட்ல காசு இல்லைன்னு சொன்னா எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஒண்ணுமே ஆகாது. உங்களுக்கு யார் பரவாயில்ல விசுவாச வாழ்க்கையில எல்லாம் ஓடிப்பட்டு கருத்து நல்லவர். பேங்க்ல அக்கௌண்ட்ல காசு இல்லைன்னு சொன்னா ஒண்ணுமே ஆகாது. அதை கொஞ்சம் ஜீரோஸ் ஆட் பண்ணிருக்கணும். நம்ம அக்கௌண்ட் எடுக்கும் போது அது இருக்கணும். ஸோ கண்ணு வந்து ரொம்ப முக்கியமானது இருக்கணும். இந்த கண். அதே போல டாக்டர் அங்க போறோம், அவர் எதை பார்க்கறாங்க, அவங்க அந்த நம்பர்ஸை பார்க்கணும். புரியுது உங்களுக்கு? அந்த நாட்கள்ல வந்து தொட்டு பார்ப்பாங்க. இன்னைக்கு தொட்டு பார்க்கறது இல்லை, எல்லாம் மெஷின் பார்க்கணும். நீங்க போயிட்டு மெஷின்ல பார்த்துட்டு அந்த நம்பர்ஸ் வந்து கையில கொடுக்கணும், இல்ல அந்த பிக்சரை கொடுக்கணும், அந்த வீடியோவா அதை கொடுக்கணும். நீங்க இதை கொடுத்தாதான் அவங்க என்ன பண்ண முடியும் சொல்லுவாங்க. இதை கொடுக்கலன்னா பாதி பேருக்கு மேல இருக்கிற இப்ப இருக்கிற ஜெனரேஷன் இருக்க டாக்டர்ஸ்க்கு தெரியாது. ஓல்ட் டைமர்ஸ் யாருமே பார்த்தீங்கன்னா இது பார்க்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாமே தொட்டு பார்த்து எல்லாம் பண்ணி போவாங்க. ஸோ இன்னைக்கு இல்லை. இஃப் யூ கோயிங் டு தி ஒர்க், ஒர்க்ல போனீங்கன்னா இப்போ கம்ப்யூட்டர் இருக்கு. கம்ப்யூட்டருக்கு சாஃப்ட்வேர் கிளிச் ஆச்சுன்னா ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியாது, எது எடுத்து எங்க போட தெரியாது. முதல்ல வந்து பேங்கிங் வந்து அக்கௌண்டிங் வந்து கையில் அப்படியே பார்ப்பாங்க. இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. ஒரு பட்டன் தட்டினா போதும், வருஷத்துடைய கணக்கு வந்துடும். சரிங்களா? இதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் மைண்ட்ல இருக்கும். ஆமா இல்லையா? ஏன்னா நமக்கு இருந்த போனுக்கு எனக்கு என்ன பண்றது, மெமரியில போட முடியாது, எல்லாம் இந்த மெமரியில போடணும். இன்னைக்கு மெமரியில கிடையாது, இதெல்லாம் போன்ல. இந்த போன்ல பார்க்கலன்னா நம்பர் தெரியாது. ஸ்தோத்திரம். ஸோ தி ஐஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஏன்னா அந்த ஐஸ் வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணும், எல்லாத்தையும். இப்ப வேதத்துல சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறாரு. எப்படி வாக்கியம் ரொம்ப அழகா சொல்றாரு. என்னவா? விசுவாசத்தை துவங்குவரும் முடிக்கிறோமா இருக்கிற இயேசுவை நோக்கி. Fix your eyes on Jesus, the author and the finisher of your faith. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது அதை எந்த காரியத்துக்காக பார்க்கிறோமோ அதை என்ன பண்றோம், நம்ம அறிந்து கொள்றோம். அதே போலதான் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது you fix your eyes on Jesus. ஏன்? அப்ப இயேசுவை பார்க்கும் பொழுது ஏதோ ஒன்று எனக்குள்ளே உண்டாகிறது. ஆமென்.
The Yesu is not என்ன சொல்றது நம்ம பார்க்கிற என்ன சொல்றது படங்களில அல்லது நம்ம காமிக்ஸ்ல இல்ல பேசுறோம் இல்ல என்ன பாலிடிக்ஸ்ல பேசுற மாதிரி ஒரு பெரிய ஹீரோ மாதிரி அவர் வெளிப்பட மாட்டார். ஆனா அவரை பார்க்கும் பொழுது ஏதோ ஒன்று நமக்கு நடக்கும். ஆமென். அவரை உற்று பார்க்கும் போது அப்படி பார்த்து போறது இல்லை, அவரை நோக்கி பார்த்தா ஏதோ ஒன்று நடக்கும். தெரியுமா உங்களுக்கு? நோக்காத வரைக்கும் ஒண்ணு நடக்காது. நோக்கி பார்க்க, அந்த நோக்கி பார்க்க ஒண்ணு நடக்குது. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த இயேசுவானவர் சிலுவையில தொங்கியிருந்தாலும் சரி, அவர் சிலுவை விட்டு அவர் வெளியே வந்து காட்சி அளித்தாலும் சரி, இந்த இயேசுவை பார்க்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற காரியம் என்ன? You're not looking unto Jesus means it's not the way you look at the world. உலகத்திலே நம்ம பார்க்கிற பார்வை அல்ல. இந்த இயேசுவை பார்க்கும் பொழுது உன்னதத்திலிருந்து உள்ள காரியங்கள் உங்களுக்கு வெளிப்படும். Very important to understand. It is not just a picture. இன்னைக்கு நிறைய பேர் வந்து Jesus ஒரு picture இல்ல. Jesus is not a picture. ஞாபகம் வச்சுக்கணும். He is a person. ஆமென். அதுதான் எப்பொழுதுமே இயேசுவை காண்கிறேன் என்று சொன்னா, it is not just a picture or you thinking, it is a person you're feeling. Praise the Lord. ஒரு என்ன சொல்றது, அவரை நீங்கள் உணரணும், அந்த பிரசன்னத்தை உணரணும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரோடு கூட நீங்க இருக்கிறதை நீங்க உணரணும். ஏன்னா உணர்ந்தால்தான் பரலோகத்தின் காரியங்கள் உங்களுக்கு வெளிப்படும். என்ன நடக்கும் தெரியாது, ஆனா அவரை பார்க்கும் பொழுதே எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டது போல ஒரு உணர்வு உண்டாகும். சிம்பிள். ஜீசஸ், அதான் ஜீசஸ். When you look at it, அந்த உள்ள வந்து பார்க்கணும். From inside you have to see. Oh, glory to God. உள்ள வந்து பார்க்கணும். அப்போ என் கண்கள் பதியணும். அப்ப எதை பத்தி பேசுச்சுன்னா, it is not the outside, it's talking about the inside. என் ஆவிக்குரிய கண்கள் கிறிஸ்துவை பதிந்திருக்கணும், அவரை சார்ந்திருக்கணும். ஏன் அதை சார்ந்திருக்கணும்னு சொன்னா, அப்பொழுதுதான் நான் பரலோகத்தின் காரியங்கள் நான் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவை பார்க்க முடியாது. Now when I look at Jesus, now what do I see? இப்ப இயேசுவை நான் பார்க்கும்போது நான் என்ன காண்கிறேன்? உங்கதான் கேட்கிறேன். இயேசுவை நான் பார்க்கும் பொழுது நான் என்ன காண்கிறேன்? My Savior, the love. Okay. இயேசுவை நான் பார்க்கும் பொழுது அன்பை காண்கிறேன். சோத்திரம். அப்புறம் அவ்வளவுதானா? மகிமை காண்கிறேன். பியூட்டிஃபுல். மனதிற்கு வெரி குட். பிரைஸ் தி லார்ட். இரக்கத்தை காண்கிறேன். வெரி குட். அப்புறம் பிரைஸ் தி லார்ட். ஏன் உங்களுக்கு சொல்ல வைக்கணும் தெரியுமா? உங்க இருதயத்தில் என்ன இருக்குதோ அதுதான் வெளியே வரும். Not everyone looks at Jesus the same way. இயேசு எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்கிறது. அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அப்படியாகவே அவர் வெளிப்படுகிறார். Amen. When you look at Jesus, you look at him as a wisdom and he becomes your wisdom in your life. அவரை ஞானமாய் காணும் பொழுது அவர் ஞானமாய் மாறுகிறார். அவரை சுகமாய் காணும் பொழுது அவர் உங்களுக்கு சுகமாய் வெளிப்படுகிறார். அவரை ஐஸ்வர்யமாய் காணும் பொழுது அவர் உங்களுக்கு ஐஸ்வர்யமாய் காணப்படுகிறார். அவரை பலன் உள்ளவராய் நீங்கள் காணும் பொழுது அவர் உங்களுக்கு பலன் உள்ளவராய் இருக்கிறார். சிம்பிள் லைஃப், சிம்பிள் லைஃப். ஆனா என்னமோ இது வந்து பெருசாக்கிக்கிட்டு சிம்பிள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் சுகமடைந்தார்கள். They looked unto him. Their faces were radiant. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. எங்க கனெக்ட் ஆகுது பாருங்க. அவரை நோக்கி பார்த்த என்ன இருக்குதா முகம்? ஆமா. எந்த முகம் பார்த்து தெரியுமா உங்களுக்கு? பிரகாசமா இருக்க முகம் பார்க்கல. எந்த முகம் பார்த்தது? வேதனையில, கஷ்டத்துல, பாரத்துல, குழப்பத்துல, வியாதியில, துன்பத்துல, அடிமைத்தனத்துல, ஆமா, தனிமையில, என்ன சொல்றது, வெறுமையில இருந்ததை நோக்கிப்பார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அந்த முகம் பார்த்த பொழுது என்னவா எதிர்பார்த்ததோ அந்த முகத்தை பார்த்த மாத்திரத்துல பெற்றுக்கொண்டார்கள். It is a simple life. வனாந்தரத்துல சர்ப்பத்தினால ஆண்டுடைய சாபம் வந்து சர்ப்பம் வந்து அவங்க கடிக்குது, அநேகர் மறிக்கிறாங்க. அப்ப எல்லாரும் ஆண்டோட நோக்கி கூப்பிடும் போது மோசே தேவனத்தை கேட்கும்போது கர்த்தர் சொல்றாரு, அது சர்ப்பத்தை போல ஒரு உருவத்தை உண்டாக்கி உயர்த்து அதை நோக்கி பார்க்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? சுகம் அடைவார்கள், சுகம் பெற்றுக்கொள்வார்கள். அப்ப இயேசு அது கம்பேர் பண்றாரு. வனாந்திரத்துல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்படும் பொழுது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? சுகம் அடைவார்கள். அவர் நோக்கி பார்க்கிறவங்க தான். அதனால கண்கள் பதிகணும். Start looking unto him. அவர் மேல வைக்க. So what is he to you? சும்மா சொல்லாதீங்க, ஏமாறாதீங்க. He is my இதுல. But what is he? அது உள்ள வந்தா இல்லையே. காலு ஸ்லிப்பானா அவனதான். வேற ஒரு இது வந்து நடந்துச்சுன்னா அவர்தான். ஆனா அவர் யார் நமக்கு? அப்படின்னு அர்த்தம். அவர் எனக்கு எல்லாம் என்பது என்ன பண்ணணும்? எனக்கு உள்ள இறங்கணும். என் இருதயமானது அவர் தான் எனக்கு எல்லாம் என்று சொன்னா வேற எதையும் உள்ள விடவே முடியுமா? முடியாது. Is full of me. அப்ப வேற எது எங்க வருது? வர முடியாது. அப்ப கண்கள் பதிய வைக்கிற அர்த்தம் என்ன சொன்னா, அவரை என்னவாய் நான் பார்க்கிறேனோ வச்சுங்க, அப்படியாகவே அவர் எனக்கு வெளிப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். அவருடைய முகங்கள் என்ன நடந்தது? என் துக்கமானது அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய சந்தோஷமானது என்னை ஆட்கொள்கிறது. இதுதான் கிறிஸ்து. இதுதான் சிலுவை. டிவைன் எக்ஸ்சேஞ்ச். அதுதான். அதை நோக்கி பார்க்கும்போது என்ன நடக்குது? ஐயோ பாவம் இல்லை, அவருக்கு பரதாபப்படுறது இல்லை, ஐயோ என்னால அதுக்கு இல்லை, இங்க அந்த டைம் இல்லை. When you look unto him, you are looking at your answer. நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டு இந்த பூமியில இருக்கிறீர்களோ அதை அவர்களை காண வேண்டும். Praise the Lord. That's what Jesus is all about. அதான் அவரு என்ன வேணும் எனக்கு, அதுக்கு தானே வந்தாரு. ரட்சகருடைய அர்த்தம் என்னது? அதான் மீனிங். மீட்பர் என்றால் என்ன அர்த்தம்? அதான் மீனிங். பலி என்று என்ன சொன்ன அர்த்தம்? அதான் மீனிங். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். To look unto him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலையிலும் அவரை நோக்கி பார்க்கிறதா இருக்க வேண்டியதா இருக்கிறது. ஏன்னா பார்க்கலன்னு சொன்னா என்ன நடக்கும்னா மற்றதை பார்க்க ஆரம்பிச்சோம். என்ன இழுக்குது? எல்லா பக்கம் பாவம் ஒரு பக்கம் எடுக்கிறது, பிரச்சனை போராட்டங்கள் இருக்கிறது, மனுஷர்கள் இருக்கிறார்கள், எல்லாம் மாம்சம் இருக்குது, எல்லாம் ஒரு பக்கமும் நம்ம இழுத்து கொண்டு இருக்கிறது. அதனால என்ன பண்ணணும்? கண்களை பதிய வைக்கணும். Fix your eyes on Jesus. ஆமா, அவரோடு கூட இசைந்து கொள்ளணும். அவரை தவிர வேற எதையும் பார்க்க கூடாது. No, I'm not going to see. I'm not going to hear. I'm not going to speak. நீங்களே சொன்னோம், நான் வேற எதையும் பார்க்க போறது இல்லை, நான் எதையும் கேட்க போறது இல்லை, நான் வேற எதையும் பேச போறது இல்லை. அப்படி சொல்லுவோம். ஆமென். Life changing is all that. The word from your mouth. வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நீங்க கவனம் செலுத்துவீர்களானா உங்க வாழ்க்கை மாறும். What are you speaking? திரும்ப சொல்ற, என்ன பேசுறீங்க? ரொம்ப முக்கியம். அவரையே பேச கத்து. ஆமா, யோவான் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். 1ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆதியில வாசிங்க. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆதியில என்ன இருந்தது? அந்த வார்த்தை யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் சொல்லி இந்த வார்த்தைகள் ஆவியாவும் ஜீவனுமாக இருக்கு. இது வேர்ட். ஆமென். இப்போ எதை பேச போறீங்க? When you are speaking the word, so what are you doing? You are confessing Christ. நீங்கள் வார்த்தையை பேசும் பொழுது
தேவனுடைய வார்த்தை வசனத்தை பேசும் பொழுது என்ன பேசுறீங்கன்னா இயேசுவை அறிக்கை பண்றீங்க. அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் இந்த வார்த்தை பயன்படுத்தும் போது நான் என்ன பயன்படுத்துறேன்? இயேசு, அதனுடைய அர்த்தம் அவராலே நான் குணமானேன். பிரைஸ் தி லார்ட். அதுதான் வேர்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You mean that? அவர் என்னோடு கூட இருக்கிறார். When you confess that, what is Jesus is with me. Praise the Lord. அதான் confession. ஆமா. சோ என்ன பண்றேன்னு சொன்னா அந்த வார்த்தை இப்ப நீ தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை எல்லா சூழல பேச ஆரம்பிக்கும் பொழுது அப்படின்னா அவரை பார்த்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்ப பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, பயம் வருது. என்ன சூழல் நம்ம உலகத்துல பார்க்கிறோம், பயம் வருது. அவர் முகத்தை பார்க்கிறீங்க, அங்க என்ன பயம் தெரியுமா? அங்க என்ன தெரியும்? தைரியம். அவ்வளவுதான். அப்ப அந்த முகத்தையே பார்த்துட்டு இருந்தா பயம் வந்தது உண்மை, உயரடிச்சது உண்மை. ஆனா அந்த முகத்தையே பார்த்துட்டு இருந்தா நான் என்ன பேசுவேன்? பயத்தை பேச மாட்டேன். எதை பேசுவேன்? தைரியத்தை பேசுவேன். சோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். சரி, இப்ப புயல் நமக்கு வந்திருக்கு, சரிங்களா? மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வர, அது வர, இப்படி வர, அப்படி வர. ஆமா, எத்தனை பேர் பேசுனீங்க? என்ன பேசுனீங்க? What did you speak? Wonderful. என்ன பண்றோம்? We are speaking. Very important. So என்ன பேசுறோம்னா அவரை பார்க்கிறோம், பேசுறோம், அவரை பார்க்கிறோம். ஆமா, வாதி உனக்கு கூட இருக்காது, தீமை உனக்கு வராது. இதெல்லாம் வசனம். இது நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இது ஒரு பெரிய ஒரு இதை எடுத்துக்கிறாங்க, மிரட்டுறது. இதோ வருது, இதோ இங்க வந்து இப்படி நடந்துடும், இதோ அப்படி நடந்துடும், இதை செய்ய போகுது, அது இத்தனை மீட்டர்ல இருக்குது. சி, நல்லது எப்படின்னா இன்ஃபர்மேஷன் இஸ் ஓகே. இவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, பயத்தை கொடுக்குறாங்க. சி, பாதுகாக்கணும், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அது சொல்றது ஏன்னா அரசாங்கத்தினுடைய கடமை. ஆனா பயத்தை அல்ல, புரிஞ்சுக்கணும், பயத்தை அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். போகாதீங்க, ரோட்ல போனாவே உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடும், இதாயிரும், அப்படி ஆயிரும். இதுக்கு பேர் என்னது? பயம். ரோட்ல போகும்போது கவனமாய் போங்க. இதுக்கு பேர் என்னது? அட்வைஸ், ப்ராப்பர் கவுன்சில். ஏன்னா வாகனத்தை ஓட்டிதான் ஆக்கணும். Be very careful. Never allow fear. Never allow fear inside. ஏன் சொன்ன பயம் என்பது தேவனால் உண்டானது அல்ல. தைரியம் பேசணும். So you start speaking. இத பேசும் பொழுது ஞாபகம் வச்சுக்கணும், இது நம்மளால உண்டானது அல்ல. நான் பேசும்போது கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறோம், ஞாபகம் வச்சுக்கணும். When you are speaking the word, God honors your word. ரைட் சொல்றோம். உலகம் எங்கிலும் கர்த்தர் எழுப்புவார். It's not only us. ஆண்டவர் அநேகரை எழுப்புவார். அதனாலதான் எப்பவுமே ஒரு காரியங்கள் வந்து இந்த தீமையை வரும்பொழுது பேசுங்க, எப்பொழுதுமே பேசுங்க. ஆமா, அவர் முகத்தை பாருங்க. ஆமா, சிலுவை மரணம் அவர் என்ன பண்ண முடியல, ஜெயம் கொள்ள முடியல, அவர் பயம் கொண்டு வர முடியல, அவர் என்ன பண்ண முடியல, அவருடைய குணாதிசயத்தை மாற்ற முடியல. சிலுவையில இருந்தாலும் அவர் சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பார். சிலுவையில தொங்கினாலும் அவருடைய டைட்டில் என்ன தெரியுமா? யூதர்களின் ராஜா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். Look at God. Speak things. பேசுங்க. So speak to your life. Speak to your situation. Speak to your work of your hand. உங்களுடைய கை பிரயாசத்திற்கு, உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒவ்வொன்றுக்கு என்ன பண்ணணும்? பேசணும். பேசுறது என்பது மிக மிக அவசியமா இருக்கிறது. பேசுறேன்னு சொன்னா என்ன வேணா நம்மளே இடம் கொடுக்கணும். அந்த முகத்தை பார்க்கிறவங்களுக்கு அவரை நோக்கி பார்த்துட்டு முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் தைரியம் இருக்கும். அந்த முகத்தை பார்த்தாவே தைரியம் இருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சிலுவை என்பது நமக்கு ஒரு பெரிய பாரமா இருக்காது, ஞாபகம் வச்சுக்கணும். ஆமா, அது நமக்கு ஒரு பயத்தை உண்டாக்க முடியாது, அவமானத்தை உண்டாக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஒருவர் சிலுவையை ஜெயித்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். That's all. Simple. The world cannot.
உலகமானது நம்மை மேற்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் உலகத்தை ஜெயித்தார். பிசாசு நம்மை மேற்கொள்ள முடியாது, ஏனென்றால் அவர் உலகத்தை ஜெயித்தார். பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது, ஏனென்றால் அவர் உலகத்தை ஜெயித்தார். அவர் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழகாக விசுவாசத்தை துவங்குறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4:25. Proverbs 4:25. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. சரி, ஒரு லைனா வாசிங்க. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க. உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. உன் கண்கள் என்ன பண்ணுமா? நேரா பாரு. No left right. Right or wrong? நேரா. Look unto Jesus. உன் கண்கள், உன் கண்ணிமைகள் என்ன பண்ணக்கூடாது? செவ்வையாய், குட், நல்லா பார்க்க தெரியணும். Right or wrong? தீமை அல்ல, செம்மையானவைகளை, நன்மையானவைகளை பார்க்க தெரியும். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். சொல்லிக் கொடுக்கிறார். ஏன் அது அங்க சொல்லப்பட்டிருக்கு? விசுவாசத்தை துவங்குறவரும் முடிக்கிறவரும். கண்கள் நேரா பார்க்கலன்னா என்ன பண்ண முடியாது? விசுவாசத்துல நீங்க எழுத முடியாது. ஓகே, now let us give you the example. ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது என்ன உலகவானது இருக்கும்போது திடீர்னு ஒரு பாரம் வந்துருச்சு, திடீர்னு ஒரு சூழ்நிலை மாறிடுச்சுன்னு வச்சுங்களேன். உடனே என்ன பண்ணணும்னா நம்முடைய அது நமக்கு கண்ணு இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா ஒழுங்கா போயிட்டு இருந்தது. இப்ப என்ன பண்ணிடுவோம்னா அந்த பிரச்சனைய, அந்த பாரத்துல அல்லது அந்த பயத்துல உடனே அந்த கண் அங்க போட்டுரும். உடனே அதுல கண்ணை போட்டுரும். இப்ப இந்த கண் அங்க போட்டுறீங்க. இப்ப புயல் வச்சுக்கோ, அங்க படகுல ஆண்டு போகும்போது புயல் வந்தது. இப்ப கண்ணை தூக்கி புயல்ல போட்டேன். புயல்ல போட்டோன்னே என்ன பண்ணுவீங்கன்னா you only react to the storm. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், வர பிரச்சனை சின்னதா இருந்தா நீங்க சால்வ் பண்ணிடலாம். வர பிரச்சனை நீங்க சால்வ் பண்ண முடியாத பிரச்சனையா தான் வரும். பிரச்சனை மேல் பிரச்சனை கொண்டு வருகிற பிரச்சனை தான் வரும் எப்பவுமே. சோ உங்களுக்கு நல்லா தெரியணும், பிரச்சனை வந்த உடனே இது நம்மளால சால்வ் பண்ண முடியாது, அதனால பிரச்சனையை பார்க்க வேணாம், அவரை நோக்குவோம். இது ஆரம்பத்திலே பண்ணிடணும். உள்ள எதிர்க்கணும். இந்த திருமண மாதத்துல என்ன ஆகும் சொன்னா, இந்த சூழ்நிலை நிமித்தம் வருத்தப்பட மாட்டீங்க. குழப்பம் வராது, பயம் வராது, இழப்பு வராது, வேதனை வராது, கண்ணீர் வராது, கஷ்டம் வராது, கசப்பு வராது. ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் உள்ள இருக்கிற பேக்கேஜ் இதெல்லாம். ஆமா. ஃபர்ஸ்ட் என்ன வரும் தெரியுமா? பிரச்சனை வந்தோட ஃபர்ஸ்ட் என்ன வரும்? இந்த சமாதானம் வரும். நம்பர் 1. ரெண்டாவது வருத்தம் உண்டாகும். மூணாவது எரிச்சல் உண்டாகும், கோபம் உண்டாகும். அதுக்கப்புறம் சண்டை வரும். அதுக்கப்புறம் என்ன வரும் தெரியுமா? ஒருத்தரும் என்னை பத்தி கவலைப்பட அது வரும். இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சதுன்னா ஒண்ணு ஆரம்பிச்சது. இட்ஸ் அ பேக்கேஜ். சரி, நம்ம என்ன பண்ணணும் சொன்னா வரும் பொழுதே அவரை நோக்கணும். லுக் அண்ட் ஹிம். ஆமா, ஏன்னா அவர் விசுவாசத்தை தொடரணும், முடிக்கிறாங்க. நேரம் அவரை மட்டும் பார்க்கணும். ஏன் சொன்ன எல்லாமே அவர் தான் எல்லாத்தையும் செய்து முடிக்கணும். இப்ப நான் என்ன பண்றோம்? அவரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளணும். How to handle. ரொம்ப முக்கியம். உலகத்துல வாழணும், ஆனா உலகத்தார் அல்ல. நல்ல புரிஞ்சு, உலகத்தார் அல்ல, ஆனா உலகத்துல தான். நான் சொல்றேன், நான் உலகத்திலிருந்து அவங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்லி வேண்டாமல் என்ன பண்ணோம்? நீங்க அவங்க உலகத்துல என்ன பண்ணணும்? வைத்துக்கோ இருக்கணும். அப்ப அந்த உலகத்துல நான் இருக்கணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? அந்த ஞானம் எனக்கு வேணும், அந்த பலன் எனக்கு வேண்டும், இந்த கிருபை எனக்கு வேண்டும். அப்போ ஒவ்வொரு சூழலும் கடந்து போகும் பொழுது உடனே என்ன பண்ண சொன்னா அவடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளணும். அதை விட்டுட்டு don't go to murmuring, complaining, fighting போகாதீங்க. இதுல போகாதீங்க. அறுவையில போயிடாதீங்க. இதுல போகாதீங்க. Just get into God. ஆண்டவத்துல போங்க. See, this you have to practice. கண்களை பதிய வைக்கிறது என்ன அர்த்தம்? எதுனாலும் சரி அவர் பார்க்கறது ஆஸ்டர் அவர்தான். தெரியாது அவர் பார்க்கறது அவர்தான். ஏன்னா it's already been dealt with. ஏற்கனவே சிலுவையில இந்த காரியத்தை முடிச்சிட்டார். அப்ப ஆன்சர் அங்க இருக்கா?
Go look at him, say, Lord, what should I do? Give me the grace. உடனே வரும், என் கிருபை உனக்கு போதும். திடீர்னு இல்லைன்னா நீ அமர்ந்திருந்து நானே தேவனிட்ட அறிந்து கொள் சொல்லி வரும். அவர் பேசுவார். You get your answer from there. Everything you will receive because it already dealt with. ஏற்கனவே சிலுவையில் அவர் சந்தித்து இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக உன் இருதயத்தில் காத்துக்கொள். Proverbs 4:20-21. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை வசனத்தை குறித்து சொல்லப்படுது. எவ்வளவு முக்கியமா பேசுறாரு பாருங்க. செவி கவனி, செவிசாய், பிரியாது இருக்கட்டும், உன் இருதயத்துல காத்துக்கொள். Hallelujah. You have to underline all these things. இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். அப்போ வார்த்தை வரும் பொழுது ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன பண்ணணும்? கவனிக்கணும் தேவனுடைய வார்த்தையை. ரெண்டாவது செவி கொடுக்குறது என்ன இருக்குன்னா, யூ ஸ்டார்ட் மெடிடேட்டிங். உள்ள போனோடனே அதை வேலை செய்ய ஆரம்பிக்கணும். அடுத்தது என்ன பண்ணணுமா? உன் கண்களை விட்டு பிரியாது. இட்ஸ் ஆல்வேஸ் பிஃபோர் யூ. The word should always be before you. ஃபர்ஸ்ட் உன் முன்பா இருக்கணும். ஏன் முன்பா இருக்கணும்? அப்பொழுதுதான் நம்ம அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை நான் எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஞாபகம் வச்சுக்கணும். அவர் வலது பக்கத்துல இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவது இல்லை. When the word is with you. ஏன்னா he who walks in the word will not stumble. கர்த்தருடைய வார்த்தையில நடக்கிறவன் அவன் என்ன பண்றது இல்லை, தடுமாற மாட்டான். ஏன்னா வார்த்தை ஞானம் உள்ளது, வார்த்தை ஜீவன் உள்ளது, வார்த்தை வெளிச்சம் உள்ளது. ஆமென். வசனம் வசனம் தெரியறது இல்ல, வசனத்துல நடக்கிறது. அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். ஏன்? இருதயத்தின் நிறைவால் வாய் பேசும். இருதயத்துல உன் இருதயத்தை என்ன பண்ண? காத்துக்கோ, விட்டுறாதீங்க. ஏன்னா பிசாசால் திருடுவதற்கு வசனத்தை திருட வருமா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை குறித்து சொல்லும் பொழுது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவர்களே அல்ல, காணப்படாதவர்களே நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. மேலும் காணப்படுகிறவர்கள் அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிறார். அப்ப when I'm looking at Jesus, இயேசுவை நான் பார்க்கும் பொழுது என்னது? காணப்படவில்லை அல்ல, காணப்படாதவர்களை பார்க்கிறேன். Praise the Lord. ஆமென். ரொம்ப முக்கியம். இதை நம்ம அறிய வேண்டும். இயேசுவை நோக்கி பார்க்கிறது சொன்னது, நான் பார்க்கிறதே இல்லை, காணப்படாதவர்கள். அப்போ அந்த இயேசுவை பார்க்கும்போது என்ன, என் வாழ்க்கை மாறுது. என்ன சொன்னா, காணப்படுவதை வைத்து என் வாழ்க்கை அல்ல, காணப்படாதவர்களை வைத்து என் வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கிறேன். Praise the Lord. காணப்படாதவர்களை வைத்து என்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இப்ப காணப்படாதவர்கள் என்ன? அதான் காணப்படுகிற இந்த உலகத்தை நமக்கு இந்த கண்களால தரிசிக்கிறது. காணப்படுவது என்ன? தேவன் எனக்காக கிறிஸ்துவின் மூலமாய் செய்து வைத்திருக்கிறார். வைத்திருக்கிறார். அப்ப அவர் எப்படி செய்து வைத்திருக்கிறார் சொல்லும் பொழுது, ஆதியாகமத்தில் உள்ள போனது நமக்கு தெரியும். ஆதியாகமத்தில் போகும் பொழுது தேவன் மனுஷரை உண்டாக்குவதற்கு முன்பாக சகலவற்றையும் உண்டாக்கினார். மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது ஆளுகை செய்யும்படி, அதிகாரம் செய்யும்படி மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ காணப்படாதவர்கள் எது? நான் இழந்தவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் காண்பிக்கிறார். ஆமென். அப்ப இயேசுவை நோக்கும் பொழுது நான் எதை பார்க்கிறேன்? நான் என்னுடைய இயேசு எனக்காக அல்லது தேவன் எனக்கு செய்து வைத்தவைகள் கிறிஸ்து மூலமா எனக்கு உண்டானது. இது எதெல்லாம் நான் இழந்து போனேனோ, ஆதாம் இழந்ததை நான் பெற்றுக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்ப ஆண்டவர் பார்த்துட்டு நான் ஓடும் பொழுது இப்ப என் வார்த்தை மாறணும், என் வாயின் வார்த்தை மாறணும். சரிங்களா? இப்ப வார்த்தை மாறணும்னா என்ன பேச போறோம்னா, வசனத்தை பேசும்.
வாக்குத்தத்தங்களை பேசணும், சத்தியத்தை பேசணும். Praise the Lord. ஆமா, you must start speaking. ஏன் சொன்னா நம்ம வந்து காணப்படாதவை கொண்டு வரணும். காண்கிறவர்களை பேசிட்டு இருக்கிறது இல்ல, காணப்படாதவை. ஆசைப்படுறது இல்ல, it's not just desiring, it is now speaking, declaring. Praise the Lord. பேசணும், பிரகடனப்படுத்தணும். This is what it is, this is how it should be. ஆமென். அதனால தான் அந்த ஃபெய்த் கன்ஃபெஷன், அந்த சத்தியங்களை இது பண்ணும்போது அதை அறிக்கை பண்றோம். ஏன் அதை அறிக்கை பண்ண? You have to, because you start declaring it. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். சரி, பிரச்சனைகள் இருக்கும்போது, சூழ்நிலை இருக்கும்போது அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும்? எப்படி சொல்றது? அட்மாஸ்பியர் அப்படின்னா அந்த இடத்துல எப்படி இருக்கும்? சூழ்நிலை அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்? ஒரு பிரச்சனை நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோ, அப்ப சூழ்நிலை எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் இருக்கும். துக்கம் இருக்குன்னா சூழ்நிலை எப்படி இருக்கும்? ஆமா, டெத் இருக்குன்னு வச்சுங்களேன், ரோட்ல நடந்து வருவாங்க, அது வரைக்கும் ஒண்ணு இல்ல, உள்ள கரெக்டா வந்து அந்த ரூம்குள்ள வந்தாங்க பாத்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணும் அட்மாஸ்பியர். அழுது கத்தி இது பண்ணுவாங்க. சொந்தத்துல இருக்க பண்றது வேற, அங்கே வந்தாலும் அந்த அட்மாஸ்பியர் என்ன உங்களுக்கு உள்ள போனாவே அழுவணும். நீங்க இல்லாட்டி கூட தானா அழுவீங்க. உண்மையா இல்லையா? ஏன்? அட்மாஸ்பியர். அப்போ ஒரு அட்மாஸ்பியர் என்ன கிரியேட் ஆயிருக்கு அந்த இடத்துல? மரணம் என்பது துக்கத்தை உண்டாக்கினது. இப்ப துக்கமானது எல்லாரும் சுத்தி இருக்கவங்க எல்லாம் துக்கம். இப்ப இந்த துக்கத்துல எல்லாரும் துக்கத்தினுடைய அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ண வார்த்தை தானே வரும். வந்துருமே எல்லாம் சொல்லி சொல்லி அழுவாங்களா இல்லையா? இப்ப என்ன பண்ண ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் ஆயிடுச்சு. அப்போ ஹெவி ஆயிட்டே இருக்கும். ஏன்னா இங்க வாயின் வார்த்தைகள் எல்லாமே என்னது ஃபுல்லா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? துக்க வார்த்தைகள் போயிட்டே இருக்குது, இப்படியே வந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த இது வந்து ஒரு மேகம் போட்டு இருக்கும் அட்மாஸ்பியர் ஃபுல்லா. இப்போ அதுக்குள்ள ஒருத்தவங்க வராங்க, உள்ள வந்து என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அந்த அட்மாஸ்பியர்ல வந்து கிளியரா. சரி, இப்போ இந்த அட்மாஸ்பியர் எப்படி கிரியேட் ஆச்சு? அந்த வீட்டுல இல்ல, மரணம் ஆச்சு. மரணம் ஆனவன வராது அந்த அட்மாஸ்பியர். மரணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆரம்பிச்சிருப்பாங்க? பேச ஆரம்பிக்கிறது. ஞாபகம் வச்சுக்கணும். When you speak, it is air. You create an atmosphere. ஏன் துதி ஆராதனை அவசியம்? தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, சபைகளில, கூட்டங்களில துதி ஆராதனை என்னமோ வந்து சும்மா பாடுறது இல்ல. When you start singing from your heart, இருதயத்திலிருந்து கர்த்தர் ஆவியில நீங்க பாடி கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்கும்? First there's an atmosphere, the prince of power of air. ஒரு அட்மாஸ்பியர் ஏற்கனவே ஒரு சூழல் இருக்கிறது. இந்த சூழல் எப்படிப்பட்டதுன்னா உலகத்துக்குரிய சூழல். எல்லாம் வீட்டுல இருந்தவங்க எத்தனை பேர் துதித்து ஆராதித்து பாடி மகிழ்ந்து அப்படியே வந்தீங்க? அப்படியே வந்தது எத்தனை பேர்? வர வழியில பாருங்க சொல்லுங்க. வீட்டுல நின்று நல்லா ஜெபம் பண்ணி ஆராதித்து எல்லாம் பண்ணிட்டு அப்படியே அந்த அட்மாஸ்பியர்ல உள்ள வந்து எத்தனை பேர்? இல்ல. சர்ச்சு முடிஞ்சிட்டு வந்திருப்பாங்க, சர்ச்சை விட்டு வீட்டுக்கு போறோம், இங்க அட்மாஸ்பியர் நல்லா இருக்கும். வீட்டுக்கு போகும்போது மறந்தா இல்லையா? That means what? அப்போ ஏதோ ஒன்று என்ன சொல்றது பாதிக்கிறது, ஏதோ ஒன்று உண்டாகிறது. புரிஞ்சுக்கணும் நீங்க கிளியரா. அப்ப என்ன பண்ணுச்சுன்னா வீட்டுல எப்பொழுதும் இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தரை துதிக்கிற துதி எழுப்பணும். Praise and worship has to arise. It has to arise from you. உங்களுக்கு புறப்படணும். புறப்படும் பொழுது என்ன பண்ணும்? அட்மாஸ்பியர் சேஞ்ச். அடுத்தது விசுவாச வார்த்தைகளை பேசும் பொழுது, கர்த்தருடைய வசனத்தை, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பேசும் பொழுது அங்க என்ன உண்டாகும்? அட்மாஸ்பியர். Praise the Lord. இப்போ இந்த சூழ்நிலையில என்ன இருக்குன்னு சொன்னா பரலோகத்தினுடைய என்ன சொல்றது தாக்கம் அதிகமா இருக்கும். இந்த இடத்துல தான் நீங்க என்ன பெற்றுக்கொள்ள முடியுமோ பெற்றுக்கொள்ள முடியும். Because you are connected with heaven. The words you speak, நீங்கள் பேசுகிற இந்த வார்த்தை என்ன சொல்றாரு அவரு? ஆவியாகவும் ஜீவனுமா இருக்கிறது. இந்த வார்த்தை பூமிக்குரிய வார்த்தை அல்ல. இது எந்தக்குரிய வார்த்தை? பரத்துக்குரிய வார்த்தை. இந்த பரத்துக்குரிய வார்த்தையை பேசும் பொழுது பரலோகமானது நம்மோடு கூட இசைந்து கொள்ளுகிறது. பரலோகம் நம்மோடு இசையும் பொழுது நீங்கள் கேட்கிறது என்னது? அது உண்டாகும். That is why you have to live till you get into the mighty presence of God. ஆமா.
there are levels to get it. அது ஒரு பகுதி. அது உள்ள போக 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 என்ன ஆகுதுன்னா suddenly you see he will come and overtake you. அவர் வந்து உங்களை என்ன பண்ணுவாரு? வெயிட் பண்ணுவாரு. there's a divine encounter உண்டாகும். அது வீட்டில் இருக்கலாம், எங்க வேணும். but you have to create an atmosphere. அதனால வாயின் வார்த்தைகள் எப்பொழுதுமே இந்த டெம்பிள், இது வந்து கர்த்தருடைய ஆலயம், எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். இந்த இருதயமானது தேவனுடைய வார்த்தையே என்ன பண்ணணும்? சிந்தித்து கொண்டிருக்கணும், அதையே நிரப்பிக்கிட்டு இருக்கணும். இந்த சிந்தையானது தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கணும். அவன் வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அது தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காதல் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலை உதிராத மரத்தை போல இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். என்ன பண்றான்? வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதுல தியானம் பண்றான். Praise the Lord. He's creating an atmosphere. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Amen. What Jesus did, same thing. இயேசு என்ன பண்றாரு? full of atmosphere. ஒரு மாம்சத்தினுடைய காரியங்கள் எதுவுமே உள்ள விடல. தன் தகப்பனோட கூட இருக்கிறார். பிதா என்ன செய்ய பார்க்கிறார், அதை கொண்டு வர அவர் முகம் எப்பொழுது தன் தகப்பனை நோக்கி இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. John 5:19. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க பாத்தீங்கன்னா பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறதோ. அப்ப குமாரன் யாரை பார்த்துட்டு இருக்காரு? Praise the Lord. அவரையே பார்த்து, ஏன் அவர் என்ன செய்கிறாரோ அதை செய்யணும். அப்போ நான் இயேசுவை நோக்கி பார்த்திருக்கணும்னு சொன்னா, ஏன் அவர் என்ன செய்கிறாரோ அதை நான் செய்யணும். Praise the Lord. Hallelujah. அப்ப எவ்வளவு கவனம் செலுத்தணும் பாருங்க. Why should I look into his face? Why should I spend time with him? ஏன் அந்த நேரத்தை செலவு பண்ண? ஏனென்றால் அவரை நான் பார்த்து கொண்டிருந்தால் அவர் என்ன செய்கிறாரோ அதே பூமியில செய்யும். அவர் அதிகாரம் உள்ளவராய் இருந்தார், நானும் இந்த பூமியிலே அதிகாரம் உள்ள. அவர் ஞானம் உள்ளவராய் இருந்தார், நானும் இந்த பூமியிலே ஞானம் உள்ளவராய் இருப்பேன். அவர் பலன் உள்ளவராய் இருந்தார், நானும் இந்த பூமியிலே பலம் உள்ளவராய் இருப்பேன். அவர் கனம் உள்ளவராய் இருந்தார், நானும் இந்த பூமியிலே கனம் உள்ளவராய் இருப்பேன். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, தேவனை பிரியப்படுத்துறது நானும் இருப்பேன். That's why you look at him. Praise the Lord. அவர் எதுவுமே என்ன பண்ணார்? வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். You have to get into that. ஆரம்பத்துல இருந்து அந்த லைஃப் ஸ்டைல் ஆண்டவர் பார்த்து 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 பண்ண கத்துக்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸி லைஃப். ஏன்னா நீங்க விதைக்கிறது எல்லாமே அறுவடை வரும். எல்லாமே தேவனுக்குரியதா இருக்கும், செழுமையா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். தேவையில்லாத என்ன பண்ண மாட்டீங்க, நீங்க உள்ள உங்களுக்குரியத போட மாட்டீங்க. அப்போ அவரையே நோக்கி பார்த்து வசனத்தை பிடித்துக் கொண்டு வசனத்தை பேசிக்கொண்டு அதன்படி செயல்பட்டு கொண்டே இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்னு சொன்னா லைஃப் அப்படியே மாறும். ஆட்டோமேட்டிக் சேஞ்சஸ். ஒண்ணு நீங்க செய்யணும், அது தானாய் நடக்கும். தானாய் நடக்கும். நம்ம என்ன பண்ணோம்? விதைக்கிறது இல்லை. அவர் என்ன அவர் முகத்தை பார்த்து அவருடைய வார்த்தையை பார்த்து அந்த சத்தியத்தை கொண்டு அதை பேசிக்கொண்டு அவருடைய வழியில் நடந்து கொண்டு நமக்கு ஆவியானவர் கொடுத்திருக்கிறார் எல்லா சத்தியத்தையும் போது நடத்துறதுக்கு. அப்படியே பிடித்துக் கொண்டு அவரையே நடந்து கொண்டு போய்கொண்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். ஆமா, நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். your life will be transformed. Praise the Lord. உங்களுக்கு என்ன சொல்றது, கொல்லப்படாது, உங்களுக்கு தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது, எது நடக்குதா ஏன்னு கூட தெரியாது, ஆனா நடந்து கொண்டே இருக்கும். Praise the Lord. அப்ப என்ன ஆச்சுன்னா சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நீங்க வேறு மனுஷா இருப்பீங்க. Simple as that. By faith, விசுவாசத்துல
கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு நீங்க அப்படியே செய்வீர்களானால் உங்க வாழ்க்கை அந்த வார்த்தையின்படி ஆகும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அந்த அதே யோவான் 5ஆம் அதிகாரத்திலே சொல்றாரு, நான் என் சுயமாய் ஒன்றையும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாய தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியா இருக்கிறது. ஏன் அவர் முகத்தை நான் பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொன்னா, அவர் செய்தது போல நான் செய்யறது இருக்கீங்க. ரெண்டாவது என்னன்னு சொன்னா, பிதாவின் சித்தத்தை நான் பூமியில செய்வேன். The will of the Father. Praise the Lord. Hallelujah. So I will know the will of தேவனுடைய சித்தம் இன்னது என்பதை நான் அறிய முடியும். என் கண்கள் அவர் மேல இல்லைன்னு சொன்னா, என் கண்கள் உலகத்தின் மேல இருக்கும், மனுஷன் மேல இருக்கும், காரியங்கள் மேல இருக்கும். அப்போ என்ன சொன்னா, தேவனுடைய சித்தத்தை செய்ய மாட்டேன், என்னுடைய சித்தத்தை நான் செய்து கொண்டிருப்பேன். இல்ல மனுஷனுடைய சித்தத்தை செய்வேன், இல்ல உலகத்தின் காரியங்களை நான் செய்து கொண்டிருப்பேன். அப்ப இந்த காரியங்களை செய்வது குழப்பம் உண்டாயிருச்சு. என் லைஃப்ல பயங்கர குழப்பம் உண்டாயிடும். இதுல என்ன சொன்னா, நம்ம பிசாசு இதெல்லாம் கொண்டு வர்றது என்னன்னு சொன்னா, ஆபரேஷன்ல ஈஸி டு டெலிவர், அது ஒரு விஷயமே கிடையாது. ஆனா அந்த பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனை என்ன சொன்னா, நான் என் சுயமாய் செய்கிறேன். அது மறந்துடாதீங்க. எதை செய்தாலும் பிசாசு உங்க கையை பிடிச்சி நான் செய்ய மாட்டேன். நீங்க என்ன பண்றீங்க? தீர்மானம். இந்த தீர்மானம் எடுத்து நீங்க செய்றீங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க தெரியுமா? எக்ஸ்கியூஸ், என் நிலைமை சரியா இருந்தா நான் ஏன் மாதிரி பண்றேன், என்கிட்ட காசு இருந்தா நான் ஏன் பண்றேன், என் நல்லா இருந்தா ஏன் நான் பண்றேன், அவங்க சொல்றதுனால பண்றேன், இவங்கனால பண்றேன். பார்த்துருக்கீங்களா? எல்லாம் எக்ஸ்கியூஸ் முடிப்பீங்க. அந்த தீர்மானம் எடுத்தது யாரு? அதான் பிரச்சனை. இன்னைக்கு நான் தீர்மானம் எடுத்து நான் செயல்படும் பொழுது நான் அதை அனுபவிக்கிறேன். இங்க நீங்க ஆண்டவர் கூப்பிடுறீங்க, ஆண்டவர் கூப்பிட்டு பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்க தீர்மானத்தை நீங்க மாத்தல. உங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? விதைச்சாச்சு, இப்ப அங்க என்ன முளைச்சிருச்சு, முள்ளு முளைச்சிருச்சுன்னு வச்சுக்கோ, பிரச்சனை வந்துருச்சு. இப்ப உங்களுக்கு ஆண்டவர் எதுக்கு வேணும்னா, முள்ள சால்வ் பண்றதுக்கு. நீங்க மாறல. நான் பண்ண தப்பு, இனிமே இப்படி நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே சொல்ல மாட்டோம். விடுதலை தான். ஆண்டவரே என்ன மன்னிங்க. என்னத்தை மன்னிக்கிறது? உங்களை திரும்ப செய்ய போறீங்க. அதையே காப்பாற்றி விட்டாங்கன்னா திரும்ப என்ன செய்ய போறீங்க? அதே தான் செய்ய போறீங்க. ஏன்னா நீங்க தீர்மானம் என்ன பண்ணல, எடுக்கல. நான் பண்றது தப்பு, என் வாழ்க்கைய தப்பு, நான் எடுக்கிற தீர்மானம் தப்பு, நான் செய்கிறது தப்பு, இது வேண்டாம் எனக்கு. அப்படி தீர்மானம் எடுத்தா, ஆண்டவரை இனி உங்களுடைய வார்த்தையின்படி நான் இருக்க போறேன்னு தீர்மானம் எடுத்தா உங்க வாழ்க்கை மாறும். முள்ள வெட்டியாச்சு, திரும்ப என்ன பண்ணும்? வரும். ஏன் நீங்க மாறல? ஹெல்ப் கேட்டீங்க. ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் அன்புள்ள தேவன், அவர் கிருபையினால உங்களுக்கு என்ன பண்றாரு? உதவுகிறார். ஆனா நீங்க திரும்பவும் பிரச்சனை மாறாது. இன்னைக்கு அதனாலதான் இன்னைக்கு அநேக திரும்ப திரும்ப கேட்டா, அவர் ஜெபிச்சாரு, இவர் ஜெபிச்சாரு, நல்லா ஆச்சு, திரும்ப வந்துச்சு. ஏன் திரும்ப வருது? அதனாலதான் நிறைய பேருக்கு உட்காந்து பேசிட்டு தான் செக் செய்வேன். ஏன்னா விடுதலை ஆயிட்டு திரும்ப வரப்போகுது. இன்னைக்கு நிறைய நடந்ததுன்னா, சபைகள்ல, ஊழியங்களில, கூட்டங்களில கிளை நறுக்கிட்டாங்க. எல்லாம் வெறும் கிளை நறுக்கி வச்சாச்சு. அன்னைக்கு நல்லா ஆச்சு. திரும்ப அதே இதுல எத்தனை பேர் சுகமானவர்கள் மரிக்கும் போது அதே வியாதியில மரித்தாங்க. அது சொன்னாரு, அவங்க விதைச்சதுக்கு அர்த்தம் இல்ல. யார் சொன்னது? அதுதான் சிலுவையில் அவர் ஏற்கனவே செய்து முடித்தார். ஏன் இருக்காங்க? காரணம் எதனால உண்டானதோ அது இன்னும் பிடுங்கல. அதே எண்ணங்கள், அதே சிந்தனைகள், அதே செயல்பாடுகள், அதே வாயின் வார்த்தைகள், அவிசுவாச வார்த்தைகள் பயங்கரமாக, சாபத்தின் வார்த்தைகள் இருக்கும். பிசாசு என்ன பண்ணுவான்னு சொன்னா, நீங்க அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கணும், நீங்க நியாயத்திருக்கிறபடியே உங்களுக்கு நியாயத்திருக்கப்படும். அவன் கரெக்டா என்ன பண்ணுவான்? உங்க வாழ்க்கையில கொண்டு வருவான் சூழ்நிலைய. ஏன் நீங்க சிக்கனம் இல்ல, கொண்டு வருவான். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி பேசுறீங்கன்னா,
இது வரைக்கும் பாவமே செய்யாதது போல அவங்க பேசுவீங்க. நீங்க இது வரைக்கும் நீதியிலேயே வாழ்ந்தது போலையும் தேசோட கூட உங்களுக்கு சர்டிபிகேட் வாங்கினது பார்த்து தான் பேசுவீங்க. ஞாபகம் பேசிட்டீங்களா? நியாயத்தை தெரியுங்களா? அக்கௌண்ட் நீங்க ஏறி வச்சாச்சு. இப்ப என்ன ஆகும்னா, நீங்க இறக்கம் பெற்ற நீங்க அந்த 10,000 தாளந்து பெற்ற அவனை என்ன பண்ண, ராஜா அவனை மன்னிச்சு விட்டான். ஆனா அவன் என்ன பண்ணல, 100 இருந்தவனுக்கு மன்னிக்கல. ராஜா கேள்விப்பட்ட பொழுது என்ன செய்தான்? இதுதான் இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை. நிறைய பேர் புரியல, ஏன்னா சத்தியத்தை அறியல. அவர் முகத்தை நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சத்தியத்தில் நடப்பீங்க. சத்தியத்தில் நடந்துவீங்கன்னா வெளிச்சத்தில் நடப்பீங்க. வெளிச்சத்தில் நடந்தா நீங்க இந்த மாதிரிலாம் சிக்க மாட்டீங்க. அந்த பக்கம் சொல்றாரு, பிசாசுடைய தந்திர உபாயங்களை நாங்கள் அறியாதவர்களோ. யாரையும் நியாயத்திற்காக யாரும் பேசாதீங்க. யாருக்கும் ஒரு நடந்து வந்தேன் இவங்க வாழ்க்கை சரியில்லை அதனாலதான் இப்படி நடந்துச்சு சொல்லாதீங்க. உங்களை நீங்க சபிக்காதீங்க. நம்ம ஒழுங்கா இருந்தா ஏது நமக்கு வருது சொல்லாதீங்க. தேவனத்துல போங்க, அந்த முகத்தை பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப அழகா ஒரு வசனம் சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பேசும்போது, உங்களுடைய பாவங்கள் ரத்தாம்பரத்தை போல சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல நான் என்ன பண்ணுவேன், வெண்மையாக்குவேன். What a challenge it is. நீ எப்படிப்பட்டதுனால இடத்துலவா நான் உன்னை மாத்துவேன் சொல்றாரு. எதுக்கு நம்ம நொந்துக்கணும்? அவர்கிட்ட போங்க, கேளுங்க. This is what man. அப்போ தீர்மானங்களை மாத்துங்க. இன்னும் அதே புலம்பல், அதே குற்றப்படுத்துறது, அதே வீண் வார்த்தைகள், அதே வச்சுக்கிட்டு நீங்க என்ன உயர போறீங்க? 2 நாள் நல்லா இருப்பீங்க, 3வது நாள் நல்லா இருக்க முடியாது. ஏன்னா விதைச்சது அறுக்கணும்ல, அதுதான் செய்யறோம். அதே மாதிரி அடுத்தவங்களை பத்தி பேசுறது தேவையில்லதெல்லாம். அதான் சொல்றேன், உங்க வாழ்க்கை அவ்வளவு பிரச்சனை இருக்குது, உங்க வாழ்க்கை நீங்க மேல வரதுக்கு அவ்வளவு இருக்குது. நீங்க எதுக்கு அடுத்தவங்களை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நம்ம எழுப்ப வேணும். நமக்கு ஆண்டுடைய எழுப்பி அவர் கிருபையை பெற்றுக்கொண்டு நாம் அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு சாட்சியாக எழுப்பி அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும். அப்ப நம்மளே கவனம் செலுத்துவோம், மற்றவர்கள் வேண்டாம் நமக்கு, அதை அவர் பார்த்துக்குவாரு. ஜாக்கிரதை, ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு ஒப்பிக்கணும். எதை நீங்க நியாயத்திருக்கிறீங்களோ அதை சொல்றாரு, தேவையில்லை நீங்க நியாயத்திருக்காதீங்க, அது உங்களுக்கு கொடுக்கப்படல. சத்தியத்தை பேசுங்க, பாவத்தை கண்டிங்க, அது எல்லா அதிகாரம் உண்டு. நியாயத்திருக்காதீங்க. You're not called for that. You're not called to judge people. Praise the Lord. அது நம்ம அழைக்கப்படல. நான் இருக்கிறதே கிருபை, உங்களை நான் என்ன பேச முடியும்? Praise the Lord. ஜாக்கிரதை, எச்சரிக்கையா இருப்போம். ரொம்ப முக்கியமானது, எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவின் சித்தமானதையே நான் தேடுகிறபடியா. ஆமென். Praise the Lord. அப்ப மைண்ட் செட் பூரா என்னது? கிங்டம் அவருடைய காரியங்கள். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ thank you Lord. அங்க யோவான் 6ஆம் அதிகாரத்துல 38 சொல்லும் பொழுது, என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். டெசிஷன் மேக்கிங், தீர்மானம் பாருங்க. நான் எதுக்கு இருக்கேன் நீங்க தான் சொல்லணும். சும்மா புரியுது உங்களுக்கு? அவருடைய சித்தத்தை செய்யறதுக்கு பூமியில அறிக்கை பண்ணுங்க. என்ன வாழ்க்கையில இல்ல தேவ சித்தம், வாட் எவர் இட் இஸ், through work or through ministry, whatever it is, I don't know. எது எனக்கு தெரியாது, ஆனா அவர் என்ன வைத்திருக்கிறார், அதுக்கு தான் என்ன ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஏன் என்ன கர்த்தர் அழைத்தார்? தாய் வயிற்றில் உருவத்துக்கு முன்னாடி ஏன் என்ன பேர் சொல்லி அழைத்தார்? நீங்க சொன்னோம், because to do his will. ஆகையினாலே நான் அவரையே நான் பார்த்து கொண்டிருப்பேன், என் கண்கள் அவர் மேலே நான் வைத்திருப்பேன். ஏனென்றால் நான் பிதாவின் சித்தத்தை செய்யும்படி தான் அழைத்திருக்கிறேன். இந்த உலகத்துல அதை அறிய முடியாது, அவர் தான் எனக்கு வெளிப்படுத்தணும். அவர் மூலமா எனக்கு உண்டாகும். கர்த்தர் தம்முடைய வார்த்தையில என்னை வெளிப்படுத்துவார், நம்முடைய தரிசனத்தை வெளிப்படுத்துவார். கர்த்தர் என்னோடு கூட பேசுவார். Praise the Lord. Amen. Very important. I am for the will of God. I should do the will of God. அப்ப என்ன பண்ணேன்? I start surrendering. எனக்குன்னு ஒண்ணும் கிடையாது, கிடையாது. சில நேரத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வசனத்தை கேள்வி கேட்கறது, be very careful. அதெல்லாம் சரிதான், பட் இந்த காலத்துக்கு எல்லாம் முடியாது. அது ஒரு சிலர் தங்கள் பலவீனங்களை விட்டுட்டு
தேவனுடைய வார்த்தை என்ன பண்றாங்க? மட்டுப்படுத்துறாங்க. அநேகர் அதை பயன்படுத்திக்கிறாங்க. பாஸ்டர் சொன்னாங்க, அந்த ஊழியக்காரர் சொன்னாங்க, அவங்க வாழ்க்கையில இருந்துச்சு. அது வேண்டாம். உங்களுக்கு முடியலன்னு சொன்னா ஆண்டு பலனை கேளுங்க. விசுவாசிக்க ஆண்டவரே என் அவிசுவாசத்தை மன்னித்தது கேளுங்க. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே கேளுங்க. ஆனா வார்த்தை மட்டுப்படுத்தாதீங்க. ஆமா செய்யாதீங்க. சொல்லிட்டு ஒப்பு கொடுங்க. சாக்கு போக்கு சொல்லாதீங்க. சொல்லுங்க ஆண்டவரே மன்னிங்கன்னு சொல்லுங்க. ஆமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப ஜாக்கிரதை. ஏன்னா இந்த விசுவாச வாழ்க்கை நான் பார்த்தேன். அநேகர் விசுவாசம் விசுவாசம் என்று சொல்லி தங்களுடைய சுயத்தை போட்டுட்டு அதை லவ் பண்றது. அடுத்தது மற்றவங்களை குறை பேசுறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ மனுஷன் மறித்து போனவங்க டீச்சர்ஸ் சொல்லும் போது ஒன்னாலும் சொன்னாங்க. அவர் அந்த காரியத்தில் டீச்சிங் அப்ப சொல்லும் போது அநேக ஊழியக்காரர் நீங்க சொல்றீங்க ஜெபம் பண்ண வரும்பொழுது ஜெபிச்சு அவங்க சுகமாகலன்னா உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்ப சொன்னாரு உங்க விசுவாசம் எங்க? குறை பேசாதீங்க. லெட்ஸ் வொர்க் டுகெதர். ஆமென். நம்ம நடக்கணும். ஏன்னா எல்லாரும் தெரியாது. எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. We don't know the reasons. So let us game go on. அவரை பிடித்துக் கொள்வோம். விசுவாசத்தை தொடங்குறோம் முடிக்கிறோம் அவர் மாத்திரம் தான். அவரை பிடித்துக் கொள்வோம். ஏன்னா அவர் நிச்சயம் செய்வார். Let us learn. எதை விட வேண்டுமோ விடலாம், எதை பிடிக்க வேண்டுமோ பிடித்துக் கொள்ளலாம். நம்ம எழும்புவோம். ஆமா சும்மா தேவையில்லாம காரியங்களை ஞாபகத்துக் கொள்ளணும். பிசாச வெளியே தத்துவம் டெலிவரன்ஸ் ஆகும் பொழுது அவன் வெளியே போறான். போனவன் என்ன பண்றான்? இருக்கிறது இடமில்லைன்னு சொல்லிட்டு திரும்ப வெயிட் பண்றான். 7 ஆவிகளோட திரும்ப உள்ளே வருவதற்கு வெயிட் பண்றான். அப்போ டெலிவரன்ஸ் ஆனவன என்ன பண்ணணும்? அவன் தன்னைத்தானே காத்து கொள்ளணும், கிறிஸ்துவை பற்றி கொள்ளணும், கிறிஸ்துவுக்கு தன்னுடைய ஜீவனை கொடுக்கணும். இல்லைன்னா அவன் என்ன ஆகும்? முந்தின நிலைமை காட்டிலும் அவனுடைய பிந்தின நிலைமை மோசமா இருக்கும். Sometimes God does not deliver you, does not heal you because you are not changing. தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இன்னும் மோசமா போயிடுவீங்க. இன்னும் மோசமா போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். See, that is why you need the Holy Spirit. அவரே பாருங்க. அவரை பாருங்க. ஈஸி லைஃப். அவரே பாருங்க. சொல்றதுபடி செய்யுங்க. தண்ணி ஊத்த சொன்னா தண்ணி ஊத்துங்க. மூண்டுட்டு போக சொன்னா மூண்டு போங்க. என்ன ஏதுன்னு கேட்காதீங்க. அவருடைய வார்த்தையை क्वेश्चन பண்ணாதீங்க. Don't get into all that. That's not required. சொன்னதை மட்டும் செய்யுங்க. நான் எவ்வளவு வருஷமா காத்திருக்கேன் சொல்லாதீங்க. இத்தனை வருஷம் நீங்க ஜீவனோட இருக்கிறதே தேவ கிருபை. ஆமா அவர் இல்லைன்னு சொன்னா என்றைக்கும் முடிந்திருக்கும். ஆமா இன்னைக்கு கனமுள்ள ஒரு பாத்திரமா, இன்னைக்கு ஆசீர்வாதமா, இன்னைக்கு எல்லாவற்றிலும் நம்ம மேன்மையா இருக்கிறது காரணம் கிருபை. கிருபை ஒண்ணு நம்மளால உண்டாக்குது. தேவனே அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை இதோட முடிச்சுக்கிறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆவியினாலே நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அல்லேலூயா. எதனால் நடத்தப்பட்டார்? ஆவியினாலே. பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? ஆவியும் ஜீவனுமான வார்த்தை. தேவனுடைய வார்த்தையினாலே நடத்தப்படுவீர்களானால் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட அப்படின்னா சாபம் உங்களை ஆண்டு கொள்ளும். இதான் அர்த்தம். எல்லாம் எடுத்து போகணும். வியாதி, வேதனைகள், கஷ்டங்கள், பாடுகள், தரித்திரங்கள் எல்லாம் விடணும். ஏனென்றால் நீங்கள் ஆவியில் நடத்தப்படுறீங்க. ஆவி நடத்தப்படும் போது என்று சொன்னா ஜீவ பாதையில ஓடுகிறோம். ஜீவ பாதையில மரணம் என்பது இல்லை. அங்க பிரமாணம் ஆண்டு கொள்ள முடியாது. நீங்க கிருபையில இருக்கிறீங்க. நல்ல ஞாபகம். ஆவியில் நடத்தப்படும் பொழுது அதனாலதான் அவரையே நோக்கி பார்க்கணும். ஏன் சொன்னா பவுல் அழகா சொல்றாரு, இனி மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை இனி மாம்சத்தின்படி நாங்கள் அறியோம். அவர் ஆவிக்குரியவர். அவரை நோக்கி பார்க்கன்னு சொன்னா ஆவிக்குரிய நோக்கி பார்க்க. அந்த ஆவிக்குரிய நோக்கி பார்க்கறதுனால என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆவிக்குரியதா இருக்கும். அப்படியே வார்த்தைப்படி நடக்கிறேன்னு சொன்னா அது ஆவிக்குரியதா இருக்கும். அப்ப இந்த ஆவிக்குரிய நடக்கும் போது என்ன நடக்குது? என் வாழ்க்கையில நியாயப்பிரமாணத்தினுடைய சாபங்கள் ஒன்றும் இருக்காது. ஏன்னா நான் உட்பட்டவன் இல்லை. நியாயப்பிரமாணம் என்னை ஆண்டு கொள்ள முடியாது. நீ இது செஞ்சா இது உனக்கு அது பண்ண செய்ய முடியாது. ஏன்னா ஜீவ பாதையில போகிறேன். The law of spirit and life.
ஆவியும் ஜீவனுமான பிரமாணத்துக்கு உட்பட்டவன். இங்க ஆவியும் ஜீவனும் தான் இருக்கும், இங்க சாபத்துக்கு இடம் இல்லை. அப்ப எல்லாம் விழுந்து போகணும்னு சொன்னா நான் ஜீவ பாதையில ஓடணும். அப்ப ஆவி நடத்தப்படணும். ஆவியில நடத்தப்பட்டு நான் போய்கொண்டிருந்தேன், நான் வச்சுக்கோங்க, எல்லா சாபமும் வியாதியும் மரணமும் எல்லா தருத்தமும் உபத்திரத்தினுடைய கொடுமை எல்லாம் விழணும். ஒன்றுக்கும் என் மேல அதிகாரம் இல்லை. ஆனா வேதம் சொல்லுது, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணம் அவரை ஆண்டு கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா. ஆகினால அவருடைய கண்கள் நோக்கி இருக்கட்டும். விசுவாசத்தை தொடங்க முடிக்கிற அவர் தான். அவர் நோக்கி பார்த்தீங்கன்னா ஜீவ பாதையில ஓடுவோம். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு நல்ல முக பிரகாசம் அடையும், நாம் வெட்கம் அடைகிறது இல்லை. அவர் நோக்கி பார்ப்போமே, ஆனால் அவருடைய சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை செய்யறதுக்கு நாம் கவனம் செலுத்துவோம். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாரோ அதே இந்த பூமியில நாம் செய்வோம். ஆமென். கண்ணை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம்.